பகவத்கீதை பிரியர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். இதில் 23வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, இம்மையில் சரீரத்தை விடுவதற்கு முன்பு காமம் குரோதம் இவைகளின் வேகத்தை பொறுக்க வல்லவனே யோகி, அவனே இன்பம் துய்ப்பவன். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். பாரு, யோகிக்கு எத்தனோ நிறைய டெபினேஷன் இருக்குது. 3வது அத்தியாயம் கூட நிறைய பார்த்துருக்குறோம். இங்கே என்ன சொல்கிறாரு யோகிக்கு என்ன தகுதினா, இந்த உடம்பு உயிர் விடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த காமமும் குரோதமும் இவைகளின் சுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. மற்றவங்க தான் பயம் காமிப்பாங்க. கடவுள் பண்ண நம்மளுக்கு தைரியத்தை கூட்டார். உங்களை பற்றி நீங்களே குறைவாக நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் அந்த ஆசை எண்ணங்கள்லாம் வரும், குரோதம்லாம் ஒரு செகண்ட் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் பண்ணினாலே நீங்கள் யோகி தான்ட்டார். அது மேலே ஆசை வைக்காமல், அது மனசை தெரிப்பட்ட போக்கில் விட்டாமல் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துடணும். போகிற போக்கில் விடாது. அதுவே ஒரு யோகி தான் சொல்லிட்டார். அதான் காமம் குரோதம் இவைகளின் வேகத்தை பொறுக்க வல்லவனே யோகின்ட்டார். அப்போ நம்ம தைரியமாக நம்மளுக்கு சும்மா கொஞ்சம் ஆசை கொஞ்சம் எங்கன்னா ஒரு வரும் இயற்கையாக. என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் அப்படி வரும்போது நம்ம ஆசையை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பகவான் நினச்சி அதில் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பார்த்துப்போம், ஒன்றுமே இருக்காது. அப்போ இதில் ஒன்றும் இல்லாததுக்கு நம்ம ஏன் ஆசை வைக்கணுன்ட்டு கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் பழைய நிலைக்கு யோக நிலைக்கு வந்துடணும், பகவான் மேலே வந்துடணும். அதுதான் இன்மையில் சரீரத்தை விடுவதற்கு முன்பு காமம் குரோதம் இவைகளின் வேகத்தை பொறுக்க வல்லவனே யோகி, அவனுக்கு சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காதே, நான் தோடு கொடுப்பேன்ட்டார். ஓம் சக்தி ஓம் ஓம் தத் ஷத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.